ஆண்டவர் ரொம்ப நல்லவர், பெரியவர் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் பழிக்கும், ஒரு நாளும் நம்மை கைவிடாது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையினால நம்மளை நடத்துவார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. தேவனுடைய கட்டளைகள் மறைபொருளும் அல்ல, தூரமானதும் அல்ல. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இட் இஸ் நாட் டூ ஹார்ட். காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் டூ ஹார்ட். தேவன் உங்களை நடத்துகிற வழி கடினமானவை அல்ல அப்படின்றத இந்த வார்த்தை சொல்லுகிறது. பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறது உண்டு, நம்ம போற வழி ரொம்ப கடினமா இருக்குது, ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி, இதுல ஏன் நம்ம பிரயாணம் செய்யணும், இதுல ஏன் நம்ம போகணும் அப்படின்னு நிறைய நேரத்தில் யோசிச்சது உண்டு. ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்பொழுது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வழிகள் கடினமானவைகள் அல்ல அப்படின்றது தான் புரிஞ்சு கொள்ள முடியும். காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஹார்ட். தேவனுடைய வார்த்தைகள் கடினமானவைகள் அல்ல. ஒருவேளை கடினமானவைகளை போல தெரியலாம், ஆனால் கடினமானவைகள் அல்ல. உங்கள் வாழ்க்கையில கடினங்களை எதிர்கொள்ள தேவையானது கடினமில்லாத தேவனுடைய கட்டளைகள். தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு கொடுக்காமல் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்க மாட்டார். உங்களை அதுக்கு நேராக வழி நடத்தவும் மாட்டார். ஒருவேளை உங்களை ஒரு பாதையில, ஒரு வழியில நடத்துறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வழியில வருகிற சவால்களையும், எல்லா எதிர்ப்புகளையும், சேலஞ்சஸையும், பலவீனங்களையும் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு தேவையான பலனை, வல்லமையை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த வழியில நடத்துகிறார் என்று அர்த்தம். அண்ட் காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் இஸ் காட்ஸ் பவர். தேவனுடைய கட்டளைகள், வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய வல்லமை தான். அப்ப நீங்க அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது என்ன அர்த்தம்னா, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குன்ற அர்த்தம். அவருடைய வார்த்தை சொல்லுகிற வழியில நீங்க போகும்பொழுது அந்த வழியில வருகிற எவ்விதமான சவால்களையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு தேவையான பலன், சக்தி உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ன்ற அர்த்தம். இல்லை என்றால் இந்த வழியில நம்ம போயிட்டு இருக்க மாட்டோம், இந்த காரியங்கள் நம்ம எதிர்கொண்டிருக்க மாட்டோம். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சவால்களையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஹோலி ஸ்பிரிட் empowers you to do the hard things. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கடினமான காரியங்களை நீங்கள் செய்யும்படிக்கு, கடினமான காரியங்களை எதிர்கொள்ளும்படிக்கு, அதில் வெற்றி பெறும்படிக்கு உங்களுக்கு தேவையான எல்லா பலனையும் அளிக்கிறார். Today is a day where you can achieve hard things through the power of God. இன்றைக்கு கடினமான காரியங்களை வெற்றி பெறுவதற்கு, எதிர்கொள்வதற்கு, மேற்கொள்வதற்கு தேவையான தேவ பலன், தேவ வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்படிப்பட்ட நாள் தான் இந்த நாள். ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகள், கட்டளைகள் எல்லாம் கடினம் என்று நினைச்சீங்கன்னா, அவைகள் கடினமானவைகள் அல்ல. நீங்கள் எதிர்கொள்ளுகிற கடினமான காரியங்களை ஜெயிப்பதற்கு தேவனுடைய கட்டளைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் தரப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தமாக அவைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. உடன்படிக்கையாக, கவனன்ட்டாக தேவன் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். So God's commandments are not just words, they are covenants. இன்றைக்கும் நீங்க படிக்கிற வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையில வழி நடத்தி செல்லும். தேவனுடைய கட்டளைகள் உங்கள் வாழ்க்கையில பெரிதான காரியங்களை நிகழ்த்த போகிறது. கெட் ரெடி ஃபார் அன்பிரசிடென்டட் ஈவென்ட்ஸ் இன் யுவர் லைஃப்ஸ். உங்க வாழ்க்கையில முன் சம்பவித்திராத சம்பவங்கள் நிகழப்போகிறது. அதற்காக ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் ஒரு வெற்றியினால், மகிழ்ச்சியினால், கர்த்தர் உங்களுக்காய் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால் இதில் களி கூறுங்க, மகிழ்ச்சியா இருங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை வழி நடத்தி செல்லும்.